அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு 30 ஆண்டுகள் இல்லாத மாற்றம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்ப ராசியில் சுக்கிரனும் சனி பகவானும், இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, அதுவும் குறிப்பா குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6க்குரிய செவ்வாய் சற்று பலம் இழப்பது ஒரு விதத்தில் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ஆரோக்கியத்தில் உள்ள குறைகள் மட்டுப்படுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுடைய பண நெருக்கடியையும் மன நெருக்கடியையும் நீக்குவாருங்க. தவிர்க்க முடியாத பிரயாணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம், குறிப்பா இந்த வாரம் சிலருக்கு அமைய இருக்குதுங்க. அதே போல 3ஆம் இடத்தில் சுக்கிரன் பலமாக இருப்பதால மனைவி அல்லது கணவன் மூலம் உபரி வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையும் நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகமான குரு, சுக்கிரன் மற்றும் கேது ஆகிய மூவருமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்கங்க இந்த வாரம் முழுவதுமே. அதே போல் ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டிருப்பதால அதிக அலைச்சல்களும் அடிக்கடி உடல் உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க. வருமானம் திருப்திகரமாக இருந்தும் சில செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால குடும்ப சூழ்நிலை நிம்மதி அளிக்குங்க. உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல செய்தி ஒன்று இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு கேதுவினுடைய நிலையினால எதிர்பாராத பணவரவு ஒன்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் 30 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ஜீவனக்காரகரான சனி பகவான் சஞ்சரிப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளோடு பழகும் போது ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது ஏற்பட்டு வந்த தாமதங்கள் நீங்கி இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அன்றாட பணிகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சக ராசி அன்பர்கள் அதனை கருத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரம் சற்று கடுமையாக இருக்கும் என்பது சனி பகவான் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகளை சமாளிப்பது ஒரு சவாலாக மாறலாங்க. அதே போல் இடைத்தரகர்களின் பிரச்சனை சற்று கடினமாகவே இருக்குங்க. புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா
முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுங்க. இல்லைன்னா அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் அனுகூலமற்ற நிலை கொண்டுள்ளதால வாய்ப்புகள் கிடைப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. வருமானம் ஒரே சீராக இருக்குங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. இருந்தாலும் அதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபமும் வருமானமும் இருக்காதுங்க. கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் செல்வாக்கு நீடிக்குது. மறைமுக வருமானம் நீடிப்பதற்கு வழிவகுத்து தருவாருங்க சுக்கிரன். உங்கள் மீது நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. மக்களிடையே வரவேற்பும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதனால் மேலிட தலைவர் மேலிட தலைவர்களின் நம்பிக்கைக்கு நீங்கள் பாத்திரமாக திகழக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்குது. அதே போல் நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் அதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நீங்கள் இப்போது ஈடுபடலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு அதற்கான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறைக்கு அதிபதியும் பூமி காரகரமான செவ்வாய் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க இந்த வாரத்துல. அதனால் சனி பகவானும் அர்த்தாஷ்டக ராசியில சஞ்சரிப்பதால வயற் பணிகள்ல உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. குறிப்பா இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியங்க. விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி தண்ணீர் இடுபொருட்கள் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது என உறுதி செய்துங்க கிரக நிலைகள். அதே போல விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்கு. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில இந்த வாரத்துல விருச்சிக ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் குருவாயூரப்பனின் ஸ்ரீமத் நாராயணம் ஒரு தசகம் பாராயணம் செய்து வாங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.